பிரபலமானவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் திரைப்படங்களை நாம் பயோபிக் திரைப்படங்கள் என்று சொல்வோம். அதாவது எல்லா பிரபல நடிகர்களும் ஒரு பயோபிக் திரைப்படத்திலாவது நடித்திருப்பார்கள் அல்லது நடிப்பதற்கு முயற்சித்திருப்பார்கள். அந்த வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்திலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படத்திலும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரர் என்ற திரைப்படத்திலும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நாயகன் திரைப்படத்தில் வேலுநாயக்கர், இப்படி இந்த பட்டியல் நீளமானது. இவர்கள் அனைவரும் பயோபிக் திரைப்படம் அல்லாமல் மற்ற எல்லா திரைப்படங்களிலும் நடித்திருப்பார்கள். ஆனால் ஒரு நடிகர் மட்டும் பயோபிக் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார். அவர் 1930 மற்றும் 40ஆம் ஆண்டுகளில் வாழ்ந்த தண்டபாணி தேசிகர் என்ற ஒரு நடிகர். இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து முறைப்படி இசை கற்று தமிழ் இசை அறிஞரானார். தேவார பாடல்களை தெரு வீதிகளில் பாடி வந்துள்ளார். அதன் பின்னர் இசை ஆசிரியராக மாறியுள்ளார். தண்டபாணி தேசிகரின் பாடல்கள் தஞ்சை மண்டலம் முழுவதும் பிரபலமாக இருந்துள்ளது. இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை சென்னைக்கு அழைத்து வந்து பட்டினத்தார் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இவர் திரைப்படத்தில் பட்டினத்தார் பாடல்களை பாடி நடித்துள்ளார். அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. அதன் பிறகு வல்லாள மகாராஜா, தாயுமானவர், மாணிக்க வாசகர், நந்தனார், திருமழிசை ஆழ்வார் என ஆன்மீக குருக்களின் வாழ்க்கை படத்தில் நடித்துள்ளார். அதன் பின்னர் சினிமாவை விட்டு விலகிய பாடகரும் நடிகருமான தண்டபாணி தேசிகர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை தலைவராக 15 ஆண்டுகள் பணியாற்றி மறைந்துள்ளார். பாடகரும் நடிகருமான தண்டபாணி தேசிகர் அவர்கள் பயோபிக் திரைப்படங்களை தவிர வேறு எந்த திரைப்படங்களிலும் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.